ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். உங்களை விட்டு 7 சனி முழுமையாக விலகிவிட்டது. இப்பொழுது 3ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய, சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் என்ன உங்களுக்கு செய்ய போகிறார், இத்தனை ஆண்டு காலம், அதாவது 7.5 ஆண்டுகள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு என்ன விடிவு காலம் பிறக்கிறது என்பதை பார்ப்போம். ஆனால் மகிழ்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் குடிபெயரக்கூடிய ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். 7 சனி விலகிவிட்டதால் உங்களுக்கு அனுகூலமான பல பலன்கள் நடக்கப் போகிறது. உங்களுக்கு சகாய சனியாக வந்து சனி அமர்ந்து விட்டார். சனியை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இனி வரும் நாட்கள் எல்லாம் ஒளிமயமான ஒரு எதிர்காலமாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு உங்களை அழைத்து செல்வார். வாழ்வில் வசந்தம் வீசப் போகிறது. இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் உங்களை விட்டு அகலப் போகிறது. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்பு தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையும் வாய்ப்பு உண்டு. கடந்த காலத்தில் கண்ட கனவுகள் எல்லாம் நனவாக நண்பர்கள் உதவி புரிவார்கள். ஆரோக்கியம் சீராக போகிறது. உற்சாகத்துடன் பணிபுரிய போகிறீர்கள். விருதுகளும் பட்டங்களும் பதவிகளும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். சனியின் பார்வையை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடங்களில் பதிய போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் பதிவதால் சனியின் பார்வையால் பிள்ளைகளின் மூலம் பெருமை உங்களை வந்து சேரப்போகிறது. உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. தங்கு தடைகள் தானாக விலகப் போகிறது. எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட போகிறது. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது. சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் கூட போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலப்போகிறது. பங்கு சந்தை, வெளிநாட்டு வணிகம், இதில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகக்கூடிய ஒரு நேரம் இது. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராமல் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து பல நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. வீட்டு தேவைகளுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். தூர தேசத்திலிருந்து வரும் அழைப்பு நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை தானாக திரும்பி உங்களை வந்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. புனித பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடைபெறப் போகிறது. இந்த 3ஆம் இடத்து சனியின் சஞ்சார காலத்தில் 3 தடவை குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சி நடைபெறும். 2026ஆம் ஆண்டு மே மாதம் கடகராசிக்கு குரு சென்று அமர்வார். அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு செல்வார். செய்தொழிலில் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் பணிபுரிந்தவர்கள் எல்லாம் இனி ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பும் ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு ஏற்படுத்தி தருவார். பூர்வீக சொத்து பங்கீடு நல்ல முடிவுக்கு வரும். 2027ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் சென்று அமரக்கூடிய சூழ்நிலையில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்க முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த காலத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குருவை வழிபடுவது நல்லது. அதே நேரத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். மகர ராசிக்கு ராகுவும் கடகராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆவார்கள். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் கூட பல வழிகளில் இனம் புரியாத கவலை உங்களுக்கு ஏற்படும்.
சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாமல் போகலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனியின் விலகலால் மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும். அதே நேரத்தில் ராகு கேதுகளின் பயிற்சி, குருவின் பயிற்சி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தினாலும் கூட நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.